டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, மகள்வாரி செட்டில்மெண்ட். நிலையான நில வருவாய் திட்டம், ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை. ஓகேவா? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் நிலையான நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தினது லார்ட் கார்ன்வாலிஸ். ரயத்வாரி சிஸ்டம் தாமஸ் மொன்ரோ. தாமஸ் மொன்ரோ டைம்ல மெட்ராஸ் பிரசிடென்சில இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அடுத்து மகள்வாரி சிஸ்டம் லார்ட் வில்லியம் பென்டிக். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ்க்கு அனதர் நேம் என்னன்னு சொன்னேன்? ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ரயத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு எழுதிக்கோம். சரி, பெர்மனன்ட் செட்டில் இது கூட 3 டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ அவுரங்கசீப் ஆட்சி காலத்துக்கு அப்புறம், ஓகேவா? அவுரங்கசீப் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 1707ல என்ன வச்சிருப்பாருன்னா சுபேதார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஓகேவா? இவங்க தான் வந்து யாரு? சுபேதார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் வந்து கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த கவர்னர்ஸ் இன்டர்ன் யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா திவான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திவான்ஸ் கையில அந்த டாக்ஸ் பொறுப்பு இருக்கு இல்லையா, டாக்ஸ் கலெக்ட் பண்ற பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. இந்த திவான்ஸ் தான் வந்து பெசன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி, ஆக்சுவலி இப்போ பெசன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றதுக்காக இவங்க இன்டர்ன் யார்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா ஜமீன்தார்கள் கையில கொடுத்துருப்பாங்க. இந்த ஜமீன்தார்கள் கையில தான் வந்து பெசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜமீன்தார்கள் திவான்ஸ்க்கு கொடுப்பாரு, இந்த திவான் கவர்னர் கொடுப்பாரு. இந்த கவர்னர் இண்டிபெண்டா இல்லை அப்படின்னா முகல் ரூலர்ஸ்க்கு கொடுத்துருப்பார். இப்போ இண்டிபெண்ட் ஆயிட்டாருன்னா இந்த கவர்னர் கையில இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ரூல்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபருக்ஷியார் டைம்ல தான் வந்து பெங்கால்ல ஃபருக்ஷியார் டைம்ல கவர்னர் கையில அந்த நாட்டை வந்து இண்டிபெண்ட் ஆகி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இண்டிபெண்ட் ஆகி கவர்னரா மாறுறாரு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கொடுங்கன்னு சொல்லி தான் ஃபருக்ஷியார் கொடுத்துருப்பாரு. பட் அது முடிச்சதுக்கு அப்புறம், ஃபருக்ஷியார் இறந்ததுக்கு அப்புறம் பெங்கால் இண்டிபெண்ட் ஆகி பெங்கால் நவாபோட ஆட்சி அவங்க கையில இருக்கும். அவர் தான் இந்த திவான் கையில கொடுத்துருப்பாரு. இந்த திவான் வந்து ஜமீன்தார் கையில கொடுப்பாரு, இந்த ஜமீன்தார் பெசன்ட் கையில கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த பெங்கால் ப்ராவின்ஸ் வந்து ஆக்சுவலி முகல்ஸ் கிட்ட இருந்ததுனால தான் ராபர்ட் கிளைவ் ஆக்சுவலி இந்த பெங்காலை வந்து ஷா ஆலம் முகல் கவர்னர்கிட்ட இருந்து திவானி ரைட்ஸ் வாங்குறார். புரியுதா? புரிஞ்சதுல நான் சொல்றது? இந்த மாதிரி நடக்குது. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்த திவானி ரைட்ஸ் எதுல போச்சுது? 1764ல பேட்டிலுக்கு அப்புறம் இந்த பெங்கால் பிரசிடென்சில திவானி ரைட்ஸ் போகுது இல்லையா? ஸோ இவரு யார் கையில கொடுத்து வாங்குறாருன்னா இந்த ஜமீன்தாரி முறை, ஜமீன்தார் கையிலே. ஏன்னா டைரக்டா போய் ஒரு இடத்துல போய் நீ லேண்டை வந்து பெசன்ஸ் கிட்ட இருந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அங்க என்ன சிஸ்டம் இருக்கோ அது மூலமா தான் என்ன உங்க கைக்கு வர மாதிரி நீங்களால பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஜமீன்தார்கள் கிட்ட இது வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேவா? பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜமீன்தார்ஸ் கையில தான் இது வந்து கொடுப்பாங்க. இது வந்து நியூ பாலிசி. இதுக்கு முன்னால அதை வந்து ஜமீன்தாரி பாலிசி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஜமீன்தாரி பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். ஜமீன்தார்ஸ் தான் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதுல என்ன ஆகுதுன்னா இஷ்யூஸ் வந்து வரும். அது வந்து 1 year செட்டில்மெண்ட்டா வந்து கொடுத்துருப்பாரு. அப்புறம் அது 5 year செட்டில்மெண்ட்டா மாத்திருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் இருக்கும்போது ஆனுவல் செட்டில்மெண்ட் தான் அது ஜமீன்தார்ஸ் வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல அது 5 year செட்டில்மெண்ட்டா மாறி இருக்கும். இது வந்து புதுசா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வந்தாரு. பிகாஸ் லார்ட் கார்ன்வாலிஸ் டைம்ல தான் வந்து என்ன நடக்கும்னா, அது ரொம்பவே வந்து டவுன் ஆகி போயிட்டு இருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய கரப்டட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ அவர் தான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து புதுசா நம்ம கவர்னன்டட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு கார்ன்வாலிஸ் டைம்ல எழுதியிருக்கீங்க இல்லையா? அது இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே கார்ன்வாலிஸ் கொண்டுட்டு வந்ததா தான் எழுதியிருப்போம். ஏன் காரணம்னா அப்போ ரொம்ப டவுனா கரப்டடா போயிட்டு இருக்கும். ஈவன் ஆக்சுவலி நம்மளோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டவுன் ஆகுறதுக்கு காரணமே வந்து அந்த கரப்டட் பர்சன்ஸ் உள்ள இருந்தது தான் சொல்லுவோம். ஸோ இப்படி கரப்டட் பர்சன் ராபர்ட் கிளைவ்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ராபர்ட் கிளைவ் மேலாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல நிறைய கேசஸ் இருக்கும், கரப்டட் கேசஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இஷ்யூவாகவே ஆகும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது ஃபெமைன் வந்து வந்துருதுன்னு சொன்னேன் இல்லையா? இடைப்பட்ட காலத்தில் பெங்கால் ஃபெமைன் வந்து வந்துடும். ஸோ இந்த பெங்கால் ஃபெமைன் வர்றதுனால தான் இந்த சிஸ்டம் வந்து 1793ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து 10 years செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்ஸ் கையில் 10 years கொண்டுட்டு வருவாங்க. அது என்னங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரயட்வாரி செட்டில்மெண்ட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கும் போது ஜமீன்தார்களை இன்டர்மீடியேட்டரா வச்சு செயல்படுறது. ரயட்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னா ரயட்ஸ்னா பெசன்ட் அப்படின்னு மீனிங், விவசாயிகள் அப்படின்னு மீனிங். இன்டர்மீடியேட்டரா வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஜமீன்தாரை, அந்த ஜமீன்தார்ஸ் வந்து இன்டர்மீடியேட்டராகவே செயல்பட மாட்டாங்க.
நடுவுல வந்து இருப்பாங்க. இது மெட்ராஸ் பிரசிடென்சில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இது வந்து எல்லாமே சேம் பிரசிடென்சிங்கிறது கிடையாது, தனித்தனியா இருக்கும். இது மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, சமீந்தாரி செட்டில்மெண்ட் பெங்கால்ல இருந்ததுன்னா பெங்கால்ல சமீந்தார்கள் இருந்திருக்காங்க.